Good morning students, welcome to our online class. நம்ம ஆல்ரெடி chapter 1, chapter 2 பார்த்தாச்சு. எல்லாம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. I hope all of you very understand for last 2 chapters. ஓகே, என்ன சிரிக்கிறீங்க? ஓகே புரியுது. நடத்துறது எதுவாக இருக்குது, இதில் வேறு காமெடி பண்ணுறீங்க சார் நீங்கள் அப்படின்றீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம சாப்டர் 3 பார்க்க போகிறோம். ஸ்கோப்பிங். ஸ்கோப், ஆல்ரெடி ஸ்கோப்னா என்ன? நோக்கம், ஏதாச்சும் ஒரு நோக்கம். ஸ்கோப் இருக்குது சார், எனக்கு இந்த ஸ்கோப் இருக்குது சார், நான் இதை பண்ண போகிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க இல்லையா? தட் இஸ் ஸ்கோப்பிங். ஓகேவா? ஸ்கோப்புன்னு சொல்லுவாங்க. ஸ்கோப்பிங் அப்படிங்கிறது எல்லை, அதாவது வர எல்லை அப்படின்னு சொல்லலாம். அதாவது வந்து ஒரு சாதிக்க எல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும், நம்மளோட அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப்பிங்கிறது வந்து வர எல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகேவா? அதாவது ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், நல்லா கவனிங்க. ஏதோ சார் வளர்றாரு எது பண்ணுறாருன்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இந்த பாட்டு, இந்த மாதிரி வீடியோ பார்க்குற நேரத்தில் பாட்டு கேட்குறது, கேம் விளையாடுறது இதெல்லாம் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஃபுல்லாக நீங்கள் கிளாஸ் மட்டும் தான் கவனிக்கணும். கஷ்டம்தான், என் மூஞ்சி பார்க்குறது ரொம்ப கஷ்டம்தான், அதுக்காக என்ன பண்ணுறது, சமாளித்து தான் ஆகணும். ஓகே, ஸ்கோப்பிங் வர எல்லை. இந்த ஸ்கோப்பிங் பார்த்தீங்கன்னா, என்னடா கையெழுத்து ரொம்ப க்ராஸாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? எனக்கு அவ்வளோதான் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. வேறு ஒன்றும் என்னால் மாற்றிக்க முடியல, ஏன்னா அது ரொம்ப போர்டு மாதிரி இருக்கா, எனக்கு வந்து எழுத வராது போர்டில், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஓகே, இப்போது அல்காரிதம் பொறுத்த வரைக்கும் ஸ்கோப்பிங்கிறது ஒரு எல்லை, அதாவது இதுதான் இப்படி தான் எழுதணும், இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகுத்து வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறீங்க. வேரியபிள்னால் தெரியும் இல்லையா? என்னப்பா வேரியபிள்னா சொல்லுப்பா தம்பி, வேரியபிள் என்னப்பா நீங்கள் சொல்லுங்கள். சார் சாப்பிட்டதே ஞாபகம் இல்லை, வேரியபிளா என்றைக்கோ நடத்துனீங்க, எப்படி சார் ஞாபகம் இருக்கும், நாங்கள் சார் காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு. ஓகே, வேரியபிள். இப்போ நம்ம கொடுக்குற வேரியபிள் ஒரு இன்டிஜராகவும் இருக்கலாம், ஃப்ளோட்டாகவும் இருக்கலாம், கொடுப்போம் இல்லையா? இன்டிஜர் ஏ சொல்கிறீங்களா, தட் இஸ் எ வேரியபிள் இருக்கு இல்லையா? ஸோ பைத்தான் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இன்டிஜராக ஃப்ளோட்டாங்கிறது அசைன் பண்ணணும் அவசியம் இல்லை. தட் ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு வேல்யூ கொடுக்குறோம். ஏ ஈக்குவல் டு 5. ஓகேவா? பி ஈக்குவல் டு ஏ அப்படின்னு அசைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா, ஏவோட வேல்யூ 5 தான், இதுதான் எல்லை. ஏவுக்கு வந்து 5 தான், அது மேலே அந்த 5 அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வேல்யூ வந்து ஏக்கு வந்து அசைன் பண்ண முடியாது. ஓகேவா? சொல்கிறது புரியுதா? இப்போது ஒரு அரே இருக்குது, அரேயில் வந்து உங்களுக்கு சொல்கிற மாதிரி, உங்களுக்கு புரியுமா சொல்கிறேன் பாருங்கள். அரே எடுத்துங்க, அரேயில் ஏ ஆஃப் 5 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? ஏ ஆஃப் 5 கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ண முடியும், 1 2 3 4 5 ஒன்லி 5 வேல்யூஸ் மட்டும் தான் இன்சர்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஸ்கோப்பிங்கும் சேம் கான்செப்ட், அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். என்னென்னா, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோம், ஏ ஆஃப் 5 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அது மட்டும்தான் கொடுக்க முடியும், அது மீறி கொடுக்க முடியாது. அதுதான் எல்லை. இதோ ஏவோட எல்லை என்னன்னா 5 தான், அது மேலே நம்ம கொடுக்க முடியாது. தட் இஸ் ஸ்கோப்பிங். ஓகே, இங்கே டெஃபினேஷன் பாருங்கள். ஸ்கோப் ரெஃபர்ஸ், எல்லாம் புக்கு வச்சுருக்கீங்க இல்லையா? தயவுசெய்து நான் கிளாஸ் எடுக்கும் போது கையிலெல்லாம் புக்கு ஏற்றி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற போது லைன் பை லைனாக செக் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி புக்கு இல்லாதவங்க தயவுசெய்து ஃபீஸ் கட்டிவிடுங்க, ஒரு மினிமம் அமௌண்ட் கட்டிவிட்டு சீக்கிரம் புக்கு வாங்குங்க. ஏன்னா நான் சொல்கிறப்போ அப்போ உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸ்கோப் refers the visibility of variable, parameters and functions in one part of a program to another part of the same program. Okay, in other words, which part of your program can see use it. Okay, normally a variable have a limit for a single definition. This have some limit, have a single definition. இப்போது இது எடுத்துட்டிங்க, ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணிட்டோம். ஓகேவா? அசைன் பண்ணிட்டோம், இதுதான் வந்து எல்லை, இதுதான் இவ்வளோ தான் கொடுக்க முடியும், இது மேலே போக முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா?
இப்போது எல்லைனா நம்ம இந்த மாவட்ட எல்லை இருக்குது, இங்கேருந்து இங்கே தான் போகணும், இந்த இந்தியன் பாகிஸ்தான் எல்லை இருக்குது, இங்கே இந்தியாவோட எல்லைனா இது தான், தான்னா பாகிஸ்தான், அது மாதிரி நம்ம எல்லை அதை தாண்டி நம்ம போக முடியாது இல்லையா? அது மாதிரி தான் வந்து ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை வந்து என்ன பண்ண முடியாது, அதை தாண்டி போக முடியாது. வேரியபிள் பார்த்திங்கன்னா variable scope. To understand a variable scope, to understand the scope of variable in a programming language, it is important to learn about what variables really are. Essentially, they address or reference pointers to an object in the memory. When you assign a variable within an integer, you are binding the variable to the instance. Multiple variables are mapped at the same instance. ஒரு இம்பார்ட்டண்ட்டான நோட் பண்ணிக்கிங்க, the process of binding a variable name with an object is called mapping. mappingங்கிறது என்ன? So what is a mapping? mappingனா நம்ம என்ன அசைன் பண்ணுறோம், அதாவது இப்போது a ஈக்குவல் டு 5 கொடுக்குறோமா? ஸோ அந்த ஈக்குவல் டு இருக்குது பார்த்தீங்களா, தட் இஸ் மேப்பிங். என்ன பண்ணுது மேப்பிங்? என்ன பண்ணுதுன்னா வேரியபிளை கொண்டு போய்ட்டு அந்த வேல்யூக்கு வந்து அந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுது, அதுதான் வந்து மேப்பிங். ஓகேவா? இந்த ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, தட் இஸ் மேப்பிங். ஓகே. So the equal sign is used to programming language to map the variable to the objects. ஓகேவா? அப்புறம் பார்த்தீங்கன்னா நேம் ஸ்பேஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீப் ட்ராக் ஆஃப் ஆல் தீஸ் மேப்பிங் வித் அ நேம் ஸ்பேஸ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கீப் ட்ராக் ஆல் த மேப்பிங் வித் நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ்னால் என்ன? நேம் ஸ்பேஸ் இஸ் a container for naming the variables of object. ஸோ இப்போ நீங்கள் டிக்ஷனரி இருக்குது இல்லையா, அந்த டிக்ஷனரி எடுத்துங்க. டிக்ஷனரினா தெரியுமா? யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா? யூஸ் பண்ணதே இல்லையா? சார் நான் புக்கே யூஸ் பண்ணுறது இல்லை, டிக்ஷனரி எங்கே சார் யூஸ் பண்ண போகிறோம்? சரி, சிம்பிளாக சொல்கிறேன். உங்கள் ஃபோன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு மெசேஜ் டைப் பண்ணுறீங்க, ஹாய். இல்லை நீங்கள் பர்சனலாக என்ன வேணால் பண்ணலாம், அது சொல்ல முடியாது, சென்சார் கட் ஆகிடும். நீங்கள் பர்சனலாக டைப் பண்ணுறீங்க, அப்போ டைப் பண்ணுறப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ணுற வேர்டு வந்து வரும் இல்லையா? தட் இஸ் அ டிக்ஷனரி. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை வந்து இன்பில்ட்டாக வந்து டிக்ஷனரியில் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஃபைல் வருது இல்லையா, அது இப்போ தான் டிக்ஷனரி. இந்த டிக்ஷனரி எதுக்காக யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன வேணுமோ அது மேப் பண்ணி காமிக்கும். இந்த இடத்துல இது இருக்கும், இந்த இடத்துல இது இருக்கும் சொல்லிட்டு எடுக்கிறோம் இல்லையா, தட் இஸ் எ namespace container. ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். a is the first mapper to integer 5. நல்லா கவனிச்சுக்குங்க. பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு வேரியபிள் நம்ம அசைன் பண்ணுறோம் அப்படின்னா டாட் வச்சு தான் பண்ணணும். ஏ டாட் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வேரியபிள் ஏக்கு வந்து 5ங்கிறது வேல்யூ நம்ம அசைன் பண்ணியாச்சு. அப்போது ஏல என்ன இருக்கும், 5 இருக்குமா? ஓகே. அதே பார்த்திங்கன்னா பிக்கு வந்து ஏங்கிற வேல்யூ நம்ம அசைன் பண்ணிட்டோம். இப்போ பியில் என்ன இருக்கும், ஏ இருக்கும். சார் என்னங்க சார் இது ஏல 5 இருக்குன்றீங்க, பி ஈக்குவல் டு ஏன்னா இப்போ பியில் என்ன இருக்கும், ஏ இருக்கும். ஏல என்ன இருக்குது, 5 இருக்குது. அப்போது பியோட வேல்யூ என்ன இருக்கும், 5ஆக தான் இருக்கும். ஓகேவா? இப்போது ஏக்கு வந்து வேல்யூ 5. அப்போது ஏ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், பிக்கு அசைன் பண்ணிட்டோம். அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், பியோட வேல்யூ 5ஆக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ this is the following example. A is first mapped to integer 5. The A is variable name with the integer of 5 is to the object. B is set to equal to A. That actually means B is now bound the same integer value of A, which is 5. Okay. இப்போ ஒரு சின்ன ஒரு பார்ப்போமா?
அம்புக்குறியாக போடுறேன். என்னங்க சார் நீங்களாம் அம்புக்குறி போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்லாம் பாஸ் ஆகுது. சார் நீங்கள் கூட அம்புக்குறிலாம் விடுவீங்களா, நீங்களாம் அம்புலாம் விட்டுக்குறீங்களா அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் பாஸ் ஆகுது. ஓகே, இப்போ பாருங்கள், ஏக்கு 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. அப்போது பிக்கும் வந்து ஏங்க அசைன் பண்ணிட்டோம். அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 5ஆக தான் இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சின்ன ட்விஸ்ட்டு, ஏ ஈக்குவல் டு 3ன்னு அசைன் பண்ணுறேன். ஏ ஈக்குவல் டு 3ன்னு நான் அசைன் பண்ணிட்டேன். இப்போது மேப்பிங் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த மேப்பிங் நல்லா கவனிங்க. ஏக்கு வந்து 5ங்கிற அசைன் பண்ணிட்டோம், பி ஈக்குவல் டு ஏன்னு அசைன் பண்ணிட்டோம். இப்போ ஏ வந்து 3 ஆகிடுச்சு. அப்போது பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 5ஆக இருக்குமா 3ஆக இருக்குமா சொல்லுங்கள். அப்போ பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 5ஆக இருக்குமா 3ஆக இருக்குமா என்னங்கிறது நீங்களே சொல்லுங்கள். 5ஆக இருக்குமா? எப்படி 5 வரும்? ஏன்னா நம்ம தான் ஏ 3 மாற்றிட்டோமே, எப்படி அங்கே 5 வரும்? ஆல்ரெடி ஏ வந்து 5ன்னு அசைன் பண்ணிட்டோம், பி ஈக்குவல் டு ஏன்னு இருக்குது. அப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும், ஏவோட வேல்யூ தான் பிக்கு வரும். இங்கே நான் ஏக்கு வந்து 3ஆக மாற்றிட்டேன். அப்போது பியோட வேல்யூ 5ஆக இருக்குமா 3ஆக இருக்குமா? 5ஆக இருக்கும். அப்படின்னா எப்படி? சரி, ஓகே, 3ஆக இருக்கும் சொல்கிறீங்க, 3ஆக இருக்கும் சொல்கிறீங்க. எப்படி 3ஆக இருக்கும்? எப்படி? ஹவ் இட் இஸ் பாசிபிள் சொல்லுங்கள். சார் கிளாஸ் எடுக்கிறேன், ஏன் சார் மொக்க போடுறீங்க? வந்தம்மா கிளாஸ் எடுத்துமா போங்க சார். ஓகே, உங்கள் புக்கை பாருங்கள். இப்போது ஒரு வேல்யூ நம்ம அசைன் பண்ணிட்டோம், ஒரு மேப்பிங் வந்து நம்ம வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், இந்த வேல்யூ அசைன் பண்ணிட்டோம். செகண்டு இந்த வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. அப்போது பியோட வேல்யூ என்னவாக இருக்கும், 5ஆக இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஏ வந்து 3ஆக மாற்றிட்டோம். ஓகேவா? அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா, ஏவோட வேல்யூ மாறி போச்சு. ஏவோட வேல்யூ என்ன ஆச்சு, 3 ஆகிடுச்சு. பிக்கு வந்து என்ன தான் இருக்கும், 5 தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு என்ன வருதோ அதை மட்டும் தான் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். இது செகண்டு. ரெண்டாவதாக வரும்போது நம்ம இங்கே வந்து பிக்கு வந்து அசைன் பண்ணலை. அப்போது இது வரைக்கும் தான் நான் இது எடுத்துக்கிச்சு. புரியுதுங்களா? இதுக்கு தான் எடுத்துக்கிச்சு. அப்போது ஏ ஈக்குவல் டு 3ங்கிறது ஏவோட வேல்யூ மாறி போச்சு, ஆனால் பிக்கு வந்து அந்த வேல்யூ மாறாது. திஸ் இஸ் ஏ மேப்பிங். இங்கே பார்த்தீங்கன்னா சம் ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்இஜிபி ரூல், இது இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் கொஸ்டின். இப்போ நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ நான் சொன்னேன் பாருங்கள், வேரியபிள் ஸ்கோப், இதுவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். அதேமாதிரி 3.3 சாப்டர் அந்த 3.3 எல்இஜிபி ரூல், இதுவும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின். எல்லாமே இம்பார்ட்டன்ட் சார், அப்போ தான் சார் நாங்கள் படிக்கிறது. உங்கள் தலையெழுத்து நீங்கள் படித்து தானே ஆகணும் இல்லையா? எல்இஜிபி ரூல், அது என்ன எல்இஜிபி ரூல்? LEGB rule. Scope also defines order in which variable have to map to the object in order to obtain the value. Let us take a simple example shown below. உங்கள் புக்கில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, நல்லா கவனிங்க. x ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், கீழே டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப், x ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள், பிரிண்ட் எக்ஸ் தென் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்கள் புக்கில் பேஜ் நம்பர் 22 பார்த்தீங்கன்னா எல்இஜிபி ரூல் புக் எடுத்துங்க. அந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். x ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் டிஸ்பிளே, x ஈக்குவல் டு இன்னர் எக்ஸ் வேரியபிள், கீழே வந்து பிரிண்ட் எக்ஸ், அப்புறம் லாஸ்ட் ஸ்டெப் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதோட அவுட்புட் என்னவாக இருக்கும் அவங்களே கொடுத்துருக்காங்க. அவுட்டர் எக்ஸ் வேரியபிள், இன்னர் எக்ஸ் வேரியபிள்.
அதான் சார் வரும், வேறு என்ன வரும், அதானே கொடுத்துருக்கீங்க, அதை தவிர்த்து வேறு என்ன வரும். Above statement give the different output because the same variable name x resides in different scope, one inside a function display and other in upper level. Okay, the value outer x variable is printed when x is referenced outside the function, whereas when a display gets executed, inner x variable is printed, x is value inside the function definition. இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் டிஸ்பிளேன்னு வந்திருக்கு இல்லையா, எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் வந்திருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குது, டிஸ்பிளே வந்திருக்கு. டிஸ்பிளே ஒன்று ஒரு ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபங்க்ஷன் என்ன எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அது ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். செகண்ட் பார்த்தீங்கன்னா செகண்ட் லைனில் பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்துருப்பாங்க, எக்ஸ் இன்னர் வேரியபிள் கீழே வந்து பிரிண்ட் எக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னு வரப்போ என்ன ஆகும்னா, எக்ஸோட இன்னர் வேரியபிள் டிஸ்பிளே வரும். டிஸ்பிளே வந்துடும். அப்புறமா என்ன ஆகும்னா, இட் வில் பி எக்ஸிட் ஆகிடும் வந்துடும். சிம்பிளான கான்செப்ட், அது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனதர் 5 மார்க் கொஸ்டின், லோக்கல் டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், என்க்ளோஸ்ட் ஸ்கோப், பில்ட்-இன் ஸ்கோப். இது மாதிரி 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்ஸ் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ஸ்கோப். Local scope refers to the variable defined in current function. Always, function will first look up a variable name in the local scope. Only if does not find it that the outer scope are checked. Outer scope are checked. ஓகே, லோக்கல் ஸ்கோப் பாருங்கள். இந்த ஸ்கோப்பில் ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆகுது. இப்போ ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் அல்காரிதம் எழுதுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ன ஆகும், இன்னர் ஸ்கோப் ஃபஸ்ட்டு இந்த டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இங்கே வராது. எத்தனைனா எங்கே போகும்னா டிஸ்பிளேங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இந்த ஃபங்க்ஷன் எங்கே கால் பண்ணியிருக்கோம்னா நம்ம உள்ளே கால் பண்ணியிருக்கோம் இல்லையா, உள்ளே கால் பண்ணியிருக்கோம். அது நேராக எங்கே போகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே போகும். இங்கே போயிட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அது பிரிண்ட் ஆகி வரும். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5 வருமா? கரெக்டாக பிரிண்ட் ஏ கொடுத்தா நமக்கு ஆன்சர் என்ன வரும், 5 தானே வரும். கரெக்டாக சொல்கிறீங்கல்ல? ஆன்சர் நமக்கு என்ன வரும், அவுட்புட் 7. ஓகே, அவுட்புட் வந்து 7 தான் வரும். ஏன்னா அங்கே 5 இல்லை. 5ன்னு சொன்னவனுங்க ரொம்ப அறிவாளி, அவங்க நம்ம பாராட்டுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குளோபல் ஸ்கோப்.
ஓகே, லோக்கல் ஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, நீங்கள் கொடுக்குற அந்த டிஸ்பிளே ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு டிஸ்பிளேக்குள்ளே போகுமா, டிஸ்பிளேக்குள்ளே போயிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணணும். இங்கே குளோபல் ஸ்கோப் பாருங்கள், குளோபல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்கே வந்து டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே வருது. ஆனால் இங்கே ஏன் A = 10 கொடுத்துருக்காங்க, ஏன் சார் அது பிரிண்ட் ஆகாதா, அப்போ A = 10 கொடுத்துருக்காங்க, அது பிரிண்ட் ஆகாதா, அப்போது இங்கே அவுட்புட் என்ன வரும், அசைன் பண்ணுங்கள், அவுட்புட் என்னவா வரும். இப்போ லோக்கல் ஸ்கோப்பில் அந்த ஃபங்க்ஷன் டிஸ்பிளேக்குள்ளே போச்சு, டிஸ்பிளேலேருந்து உங்களுக்கு ஆன்சர் 7 வந்துருச்சு. ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, டாப்லேயே வந்து A = 10 சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டாங்க. டாப்பில் A = 10ங்கிறது அசைன் பண்ணிட்டாங்க. இப்போது இதுக்கு அவுட்புட் என்ன வரும் சொல்லுங்கள், அவுட்புட் சொல்கிறவங்க அறிவாளி. அவுட்புட் என்ன வரும், வாட் இஸ் யுவர் அவுட்புட். அறிவாளிங்கெல்லாம் பார்க்குறீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, ஆனால் ஒருத்தவங்கள்ட்ட பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் சார் வரீங்களா, கிளாஸ் எடுத்தீங்களா, அதோட போங்க, கேள்லாம் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. மைண்ட் வாஷ் கேட்குது, இட்ஸ் ஓகே, இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லி தான் ஆகணும். அவுட்புட் என்ன வரும், A = 10ன்னு இருக்குது, பிரிண்ட் A வந்தாச்சு. இப்போது இது என்ன ஆகும்னா, அல்காரிதம் ஃபஸ்ட்டு எங்கே போகும், ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுமா, டிஸ்பிளே அப்படியே ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போது இதான ஃபஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸிக்யூட் ஆகும்போது எங்கே என்ன வரும், நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து A = 7. அப்போது பிரிண்ட் A ஃபஸ்ட் என்ன வரும், 7 வந்து பிரிண்ட் ஆகும். இது முடிஞ்சிருச்சு, ஓகேவா, இங்கே முடிஞ்சிருச்சு. முடிச்சிட்டு அப்புறம் என்ன ஆகும், வெளியில் வருது, பிரிண்ட் ஏன்னு இருக்குது. ஏ என்ன வேல்யூ இருக்குது, 10ன்னு இருக்குது. அப்போ என்ன ஆகும், 10 வந்து பிரிண்ட் ஆகும். எப்பயும் ஒன்று புரிஞ்சுங்க, ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆகும்னா, இப்போது இது இங்கே வந்து டிஸ்பிளேன்னு ஃபங்க்ஷன் இருக்குது இல்லையா, எப்போவுமே என்ன ஆகும், ஃபஸ்ட் லைன் A = 10 அசைன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் லைன் வந்து டிஸ்பிளேக்குள்ளே வருது, டிஸ்பிளே ஃபங்க்ஷன் எங்கே இருக்கோ அங்கே தான் கால் பண்ணணும். கால் பண்ணிவிட்டு இப்போது என்ன ஆகும், இங்கே வந்துருச்சு, நமக்கு வந்து பிரிண்ட் A = 7 ஆன்சர் வந்துருச்சு. லாஸ்ட்டாக என்ன ஆகுது, பிரிண்ட் ஏன்னு கொடுத்தா இந்த ஏக்கு வந்து 10ங்கிறது நமக்கு அவுட்புட்டாக வந்துருக்கு. ஓகே, இப்போது ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. இப்போ ஆன்சர் என்ன வரும் சொல்லுங்கள், இப்போ என்ன வரும், அதே ஆன்சர் தானே வரும். கான்செப்ட் நல்லா யோசிச்சு பாருங்கள். இப்போ நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக தான் மாற்றிருக்கேன், ஒன்றும் இல்லை, 2 மேலே போட்டேன், அவ்வளோதான். ஆனால் ஆன்சர் என்ன வரும், அதே ஆன்சர் தானே வரும். அதே ஆன்சர் தான் வருமா. நல்லா அறிவாளி பசங்களாக இருக்கீங்க, நல்லா வீட்டில் திண்டு நல்லா கொழுத்து போய் நல்லா இதுவாகி மைண்டு நல்லா தூக்கி நிறுது இல்லையா. ஒரு பூஸ்டப் பண்ணேன், ஃப்ரெஷ்ஷப் பார்க்க தான் நான் கொஞ்சம் இந்த கான்செப்டை மாற்றிருக்கேன். யோசிச்சு பாருங்கள், என்ன ஒரு ஆன்சர் என்ன வரும், A = 10, பிரிண்ட் A, டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது, டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், டிஸ்பிளே ஃபங்க்ஷன் A = 7, பிரிண்ட் A. அப்போ 7 பிரிண்ட் ஆகுமா, 10 பிரிண்ட் ஆகுமா, என்ன வரும், 7 பிரிண்ட் ஆகுமா, 10 பிரிண்ட் ஆகுமா. நல்லா பாருங்கள், A = 10, ஓகேவா, நான் சொல்கிறது பாருங்கள், A = 10, பிரிண்ட் A. அப்போ என்ன வரும், ஃபஸ்ட்டு 10 தான் வரும். ஏன்னா என்ன ஃபஸ்ட்டு வருதோ நமக்கு அதுதான் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட்டு என்ன வரும், டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்குள்ளே போகுது, டிஸ்பிளேக்குள்ளே வந்து எங்கே போகுது, ஃபங்க்ஷனுக்குள்ளே போயிட்டு A7 பிரிண்ட் ஏன்னு வருது. அப்போது இங்கே என்ன வரும், 7. ஓகேவா, ஜஸ்ட் சிம்பிள் கான்செப்ட் தான். இது மாதிரி தான் வந்து உங்களுடைய எக்ஸாமில் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. இது இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஸ்டின்ஸ். இது வந்து 3 மார்க்கில் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். இது மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ போய்ட்டு
எங்கள் சார் தான் சொல்லவே இல்லையே, நம்ம ஏன் இதை எழுதணும் அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பேப்பரில் எழுதி வச்சிடணும். ஓகேவா? நம்ம தானே எழுதி வைப்பீங்க. வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். நெக்ஸ்ட்டு வந்து என்க்ளோஸ்ட் ஸ்கோப். என்க்ளோஸ்ட் ஸ்கோப், இந்த ஸ்கோப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த ஸ்கோப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். என்னென்னு பார்த்தீங்கன்னா, புக்கில் பாருங்கள், உங்களுக்கே புரியும். சார் டப்பா டப்பா போடுறீங்களா, இதுதான் என்க்ளோஸ்கோப்பா? அப்போ டப்பா டப்பா போட்டால் என்க்ளோஸ்டு இல்லையா? அப்படி தானே? ஆமாம். சார் டப்பா டப்பா போட்டிங்க, டப்பாவுக்குள்ளே நம்ம எழுதுறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியல சார். கரெக்டா? எனக்கே புரியல, நானே தான் எழுதிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் அவுட்புட் என்னப்பா வரும்? வாட் இஸ் த அவுட்புட்? அவுட்புட் 10. கரெக்டா? ஏன்னா அந்த நம்பரை வேறு தவிர எதுவுமே இல்லை. அவுட்புட் என்ன வரும்? 10. ஏன்னா 10 தவிர வேறு ஒன்றுமே இல்லை, அதுதான் வந்தாகணும். அது எப்படி வருது? இப்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? டிஸ்பிளே ஃபங்க்ஷன் போகுதா? இப்போ ஒன்றா வருது. இது டிஸ்பிளே ஃபங்க்ஷன் வந்து உள்ளே என்ட்ரு ஆகுது, டிஸ்பிளே ஃபங்க்ஷன் போகுது. ஸோ டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் நமக்கு என்ன இருக்குது? பிரிண்ட் ஏ அப்படின்னு இருக்குது. இங்கே டிஸ்பிளே 1 புக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் அது வந்து வராது. ஓகேவா? இங்கே டிஸ்பிளேன்னு இருக்குது, டிஸ்பிளே ஏன்னு இருக்கா? அப்போ என்ன வரும்? ஃபஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஏன்னு இருக்குது, ஏவோட வேல்யூ 10. அகைன் என்ன ஆகுதுன்னா டிஸ்பிளே 1குள்ளே வருதா? ஏ = 10 அசைன் ஆகிடுச்சு. டிஸ்பிளே 1 பிரிண்ட் ஏ, இதுக்கும் வந்து 10 வந்து வரும். அவ்வளோதான் இது ஆன்சர். ஆன்சர் என்ன வரும்? பிரிண்ட் 10 வந்த ஆன்சர். இதோட அவ்வளோதான். புக்கில் பாருங்கள், 1 by 1 பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பில்டின் ஸ்கோப். இதை பார்த்தீங்கன்னா in the scope, all the names that are preloaded in the program scope, all the names are preloaded into the program scope when we start the compiler or interpreter. Any variable or module which is defined in the library function of a programming language as built in our module scope
they are loaded as soon as library files are imported to the program. இந்த built-in scope பார்த்தீங்கன்னா built-inனாலே வந்து நீங்கள் அந்த அர்த்தம் புரிஞ்சுங்க. built-in ஆல்ரெடி ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா C++ல ஹெட்டர் ஃபைல்ஸ் இருக்குது இல்லையா, நல்லா கவனிங்க, கிளாஸ் நடத்தும் போது நான் சொல்கிறது மட்டும் கவனிங்க, அக்கம் பக்கம் வேடிக்கை பார்க்காதீங்க. என்ன நடந்தாலும் நீங்கள் என்ன மட்டும் தான் கவனிக்கணும், கிளாஸ் மட்டும் தான் கவனிக்கணும். ஓகேவா? பில்டின் ஸ்கோப், பில்டின் அப்படின்னாலே நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன், அதாவது C++ல ஒரு ஹெடர் ஃபைல் இருக்குது இல்லையா, நம்ம C++ ஃபைல் ரன் பண்ணுறோன்னா கம்பைல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணுவோம், ஹெடர் ஃபைல்ஸில் வந்து அந்த வேல்யூஸ் இருக்கிறதுனால தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு கம்பைல் வருது. அதே மாதிரி தான் பில்டின் டைப்லேயும் வந்துட்டு நம்ம கொடுக்குற அந்த அந்த வேரியபிள்ஸோ இல்லை அந்த இன்டிஜர்ஸ் அந்த இதெல்லாம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா இன்பில்ட்டாகவே வந்து என்ன ஃபங்க்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா? அதை நம்ம கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகும். இதுதான் வந்து பில்டின் டைப் ஃபங்க்ஷன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடியூல்ஸ். மாடியூல்னால் module is a part of the program are composed one or more independently developed modules. Okay va? A software program can be divided into module to ease the job of programming and debugging as well. Or module engiradhu enna pathina, a module can contain several statements. Module can contain several statements closely related to each other. Modules work perfectly. Individual level can be integrated to the other modules. A program can be divided into small functional module that work together get the output. Module அப்படிங்கிறது என்னென்னா சின்ன அதாவது சொல்லுவோம், இப்போ ஃபங்க்ஷனில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து எத்தனை வேணாலும் உடைக்கலாம். அது மாதிரி மாடல் ஃபிகர் சின்ன ஃபங்க்ஷன்ஸாக நம்ம கொண்டு வரும். இது எப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக வரும். ஓகே, இப்போது நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் எடுத்திங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் சப்ஜெக்ட், அப்போ தமிழ் அது ரிலேட்டட், அதுக்கு உண்டான தமிழுக்கு உண்டான உரைநடை செய்யுள் இதெல்லாம் வந்து ரிலேட்டடாக வரும். இங்கிலீஷ் எடுத்திங்கன்னா அந்த போஸ்ட் அது ரிலேட்டடாக அந்த சப்ளிமெண்ட்ரி இதெல்லாம் படிப்பீங்க. கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரி உடனே என்ன ஒரு சந்தோஷம் அவங்க முகத்தில், வெரி குட் சூப்பர். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி படிக்கும் போது அதுக்கு உண்டான ரிலேட்டட் என்னவோ அது நீங்கள் பார்ப்பீங்க. அதே மாதிரி தான் மாடியூல், ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த மாடியூலுங்கிறது சின்ன சப் ப்ரோக்ராம்ஸாக இருக்கும். அது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக வரும். ஓகேவா? ஸோ இந்த மாடியூல்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அந்த கேரக்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, மாடியூல்ஸ் கேன் கண்டெயின் இன்ஸ்ட்ரக்ஷன், ப்ராசஸிங், லாஜிக் அண்ட் டேட்டா. மாடியூல்ஸ் கேன் பி செப்பரேட்லி கம்பைல்டு அண்ட் ஸ்டோர்ட் இன் லைப்ரரி. மாடியூல்ஸ் கேன் இன்க்ளூட் இன் எ ப்ரோக்ராம். Module segments can be used invoking name and some properties. Module segments can be used by other modules. Benefits of using modular programming include benefits of modular programming. The modules இருக்கு இல்லையா, இது அந்த மாடியூல்ஸ் வந்து என்ன பெனிஃபிட் இருக்குது, அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மாடியூல்ஸுங்கிறது சின்ன சப் ப்ரோக்ராம்ஸாக இருக்கும், ஒன்றுக்கு ஒன்று ரிலேட்டடாக இருக்கும். அப்படிங்கிறப்போ ஸோ நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரே ஃபங்க்ஷனில் ஒரு நேம் ஒரு மாடியூல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், நிறைய மாடியூல் நம்ம நிறைய இதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு என்ன ஆகும்னா லெஸ் கோட் வந்து நமக்கு லெஸ் ஆகும், எழுதுகிற கோட் வந்து நமக்கு லெஸ் ஆகும். சிங்கிள் ப்ரொசீஜர் கேன் டெவலப்டு ஃபார் ரீயூஸ். சிங்கிள் ப்ரொசீஜர், ஒரு சிங்கிள் ப்ரொசீஜர் வச்சுக்கிட்டு அந்த ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, பேஜ் நம்பர் 26 பார்த்தீங்கன்னா 3.5.2ல் அந்த பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் தரவாக பாருங்கள். ஓகே, அது இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கடைசி 3.5.3 ஆக்சஸ் கண்ட்ரோல். என்ன தான் நீங்கள் வந்து ஒரு இதுவாக இருந்தாலும் கடைசியில் கண்ட்ரோல் யாராவது ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணி தானே ஆகணும். இப்போது நீங்கள் இருக்கீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க, டீச்சர்ஸ் நாங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணால் தான் நீங்கள் சப்ஜெக்ட் நீங்கள் போக முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தாறுமாறாக ஏதோ ஒன்று படிப்பீங்க, ஏதோ ஒன்று எழுதுவீங்க. ஓகே, அப்போ கண்ட்ரோலே இல்லாமல் போய்டும். ஸோ எல்லா ப்ரோக்ராமும் எடுத்திங்கனாலும், இப்போ இந்த அல்காரிதம் பார்த்தீங்கனாலும் இதுக்கு வந்து ஒரு அக்சஸ் கண்ட்ரோல் இருக்குது. அக்சஸ் கண்ட்ரோல் இஸ் அ செக்யூரிட்டி டெக்னிக் தட் ரெகுலேட்ஸ் who or what can view or use resource in a computing environment.
It is a fundamental concept in security that minimizes risk to the object. ஓகே, ஆக்சஸ் கண்ட்ரோல் பற்றி உங்களுக்கு ஜென்ரலாக தெரியும். ஏன்னா நீங்களாம் வந்து ஒரு ஹேக்கர்ஸ், +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஹேக்கர்ஸ் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து ஹேக்கர்ஸ் தானே நீங்கள், கரெக்டாக நான் சொல்கிறது? ஓகே, +2 ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு ஹேக்கர்ஸ். அதனால் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல்னாலே என்னங்கிறது தெரியும். ஏன்னா அதெல்லாம் நீங்கள் பிரேக் பண்ணி தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சில பல விஷயங்களை ஹேக் பண்ணுறீங்க. இந்த ஓகே, இந்த ஆக்சஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ C++, அந்த ஜாவா, இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன ஆக்சஸ் கிளாஸ் மெம்பர் இருக்கணும். ஒரு கிளாஸ் மெம்பர் இருக்காங்க. கிளாஸ் மெம்பர்ஸ்னால் யார் யார்? பப்ளிக், ப்ரைவேட், ப்ரொடெக்டர் இருக்கு இல்லையா? ஸோ இவங்க வந்து கிளாஸ் மெம்பர்ஸ். உங்கள் கிளாஸ் மெம்பர்ஸ் இல்லைப்பா, இது வந்து ப்ரோக்ராமிங் கோடோட கிளாஸ் மெம்பர்ஸ். ஓகேவா? இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு வேலையை நம்ம கொடுக்குறோம், ஒரு ப்ரோக்ராமிங் எழுதுகிறோம், ப்ரொடெக்ட்னு கொடுத்துட்டீங்க. அது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ரைவேட்டில் போய் கால் பண்ண முடியுமா? சரி, ப்ரைவேட்டில் கொடுத்ததை பப்ளிக்கில் வந்து கால் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா வந்து இட்ஸ் ஆக்சஸ் கண்ட்ரோல், செக்யூரிட்டி, அந்த ஆக்சஸ் இருக்குது இல்லையா? ஆக்சஸ் கிடையாது. ப்ரைவேட்டில் இருக்கிறத நீங்கள் ப்ரைவேட்டில் மட்டும் யூஸ் பண்ண முடியும், பப்ளிக்கில் யூஸ் பண்ண முடியாது இல்லையா? அதுதான் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல். சிம்பிளாக சொன்னால் அதுதான். புக்கில் அதான் கொடுத்துருக்காங்க. இந்த பப்ளிக்கில் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம், ப்ரொடக்டில் கொடுத்தீங்கன்னா அந்த இதில் யூஸ் பண்ணலாம், ப்ரைவேட்டில் கொடுத்தீங்கன்னா ப்ரைவேட்டில் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் புக்கில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிங்க. கடைசியாக என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, Python does not have any mechanism that effectively restricts access to any instance of variable or method. Python prescribes a convocation of prefixing the name of the variable or method with a single or double underscore to behavior of the protected private access specifier. All the members in the Python classes are public by default. இதை நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். All members in Python class are public by default, whereas by default in C++, Java are private. இப்போ C++லையோ ஜாவாலையோ பார்த்தீங்கன்னா, அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெம்பர்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக எங்கே இருப்பாங்க? ப்ரைவேட்டில் இருப்பாங்க. ஆனால் Python பொறுத்த வரைக்கும் மெம்பர்ஸ் ஆர் டிஃபால்ட்லி எங்கே இருப்பாங்கன்னா பப்ளிக்கில் இருப்பாங்க. ஓகே, any member can be accessed from outside the class environment in Python, which is not possible in C++ and Java. அதாவது Python பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்து ஒரு கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா என்ன இருக்குது? பிகாஸ் Python வந்து இன்பில்ட்டாகவே வந்து பப்ளிக்கில் தான் இருக்கும். ஆனால் C++லாம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டில் இருக்கும். ஓகேவா? அதனால் வந்து Python ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும், C++லையோ ஜாவாலையோ வந்து பண்ணுறது முடியாது. ஓகே, இந்த கிளாஸ் எல்லாம் நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. ஓகே, தெரியுது நீங்கள் அந்த பண்ணுற அந்த ஃபீலிங் எனக்கு தெரியுது. உங்களுக்கு எதாவது புரியலை அப்படின்னா நீங்கள் குரூப்பில் பண்ணி கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ குட் டே. தேங்க்யூ.